Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பொதுவாக வந்துட்டு இந்த வர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வர்மா அப்படிங்கிறது என்ன, அது வந்துட்டு ஒரு லேமேனாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எப்படி புரியுது? ஆக்சுவலி வர்மா வந்து பெரிய சயின்ஸுங்க. அதில் வந்து சயின்ஸில் அது பெரிய கடல். இந்த வர்மா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். இதே நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து வர்மா வந்து மர்மம், ரகசியம், சீக்ரெட். அப்பாவுக்கு தெரிஞ்சால் சன்னுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் மறைமுகமாக வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த சயின்ஸ் வந்து டெவலப் ஆகலை. இப்போ இங்கே மூவ் ஆகுது. மூவ் ஆகுதா? ஆண்களுக்கு 108 வர்மமும் பெண்களுக்கு 107 வர்மமும் இருக்குது. இப்படி எல்லாம் அந்த காலத்தில் வந்து மூக்குத்தி போடுறது, காதில் கம்மல் போடுறது, பெட்டி இடுறது, கையில் ரிங் பண்ணுறது, இந்த ரிஸ்டில் எல்லாம் வளையல் போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு அக்குபஞ்சர். ஆகாயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், வர்மா ஸ்பெஷலிஸ்ட் திரு ராஜாமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். டாக்டர், பொதுவாக வந்துட்டு இந்த வர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வர்மா அப்படிங்கிறது என்ன, அது வந்துட்டு ஒரு லேமேனாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எப்படி புரியுது? ஆக்சுவலி வர்மா வந்து பெரிய சயின்ஸுங்க. அதில் வந்து சயின்ஸில் அது பெரிய கடல். அதில் வந்து ஆர்த்தோ இருக்குது. ஆர்த்தோ அண்ட் நியூரோ, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ஆர்த்தோ, நியூரோ, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், அப்புறம் வந்து இது இருக்குது, அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ், வர்மா மார்ஷியல் ஆர்ட்ஸ், அப்புறம் வந்து சிலம்பம் இருக்குது, அப்புறம் கத்தி சண்டை இருக்குது, அப்புறம் வாள்வீச்சு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான மார்ஷியல் ஆர்ட்ஸுகள் அந்த வர்மா இதில் இருக்குது. ஓலைச்சுவடியிலும் இருக்குது. அது அந்த அண்டர் த குரு ஃபீட். அதே மாதிரி வர்மாவை பார்த்திங்கன்னா வர்மாவில் வந்து யோகா இருக்குது, வர்ம யோகா. இந்த வர்ம யோகா நம்ம பண்ணுறதுனால ப்ரிவென்ஷன், க்யூரிங், ரீஜுவனேஷன் அண்டு லாங்விட்டி அண்டு நீண்ட நாள் வாழ்கிறதுக்கும் அந்த வர்மா புள்ளிகள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய உடலை காக்கிறதுக்கும் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கும் அது வந்து நல்ல ஒரு திடகாத்திரமான உடலை கொண்டு வரதுக்கும் வர்மாவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வர்மா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் சொன்ன பாருங்கள். இந்த வர்மா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டது. அதனால் வந்து அது அண்டர் த குரு ஃபீட். அந்த குருகுல மேனரில் அதை வந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் சின்ன 6-7 வயசில் நடந்து அந்த குருகுலம் மேனர். அந்த குருகுலம்னா இப்போ நம்மடேஸ் அந்த மாதிரி குருகுலம் இதில் யாருமே இல்லை. 12 வருஷம் குரு கூட போய் இருந்து யார் பார்க்க முடியும்? போய் பார்த்து கற்றுக்கிட முடியாது. அதனால் குரு வந்து அதாவது வந்து என்னுடைய இப்போ ஒரு குரு பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய குரு ஆசான். அந்த ஆசான் வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. அதை ஆல் ஆர் ட்ராப்ட் எக்ஸப்ட் மீ. ஏன்னா அந்த குரு வந்து சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காரு. அது காலையில் மாட்டு தொழுவம் இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். பண்ணி அவருக்கு பாத பூஜை பண்ணி முத்தமிட்டு அப்படி தான் ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்து அந்த வர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து இது இருக்கணும், சங்கு சக்கரம் இருக்கணும். சங்கு சக்கரம் இருந்தால் தான் இந்த வர்மாவை கற்றுக்கணும். சங்க சக்கரம்னா என்ன டாக்டர்? ஆக்சுவலி எங்கிட்ட ஒரு 7 வயசில் அவர் என்ன பண்ணார், அந்த கையை ஷேக்கன் பண்ணார். ஷேக்கன் பண்ணி பிள்ளைகள் தான் கூப்பிடுவார். உங்களுக்கு சக்கரம் இருக்குது, சங்கு சக்கரம் இருக்கிறதுனால தான் நான் இதை கற்றுக் கொடுக்க முடியும், வேறு யாரும் அதுக்கு பிராப்தம் இல்லை, ஏன்னா நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓத்து எடுக்கணும் அவர்கிட்ட. அந்த ஓத்து எடுத்து சத்திய பிரமாணம் பண்ணணும். அப்படி வாங்கி தான் அதை கற்றுக் கொடுப்பாங்க. அதை 1 by 1 அந்த வர்மாவை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து அவர் இந்த அப்படி வந்து ஒரு 18 குருமார்கள்ட்ட நான் போயிருந்தேன். ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விதமான டெக்னிக்கை வச்சு. ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலையில் தண்ணியில் 4 to 6 உட்காந்துருப்பார்.
அந்த மாதிரி குரு. அப்படி தண்ணியில உட்காந்துருப்பாங்கன்னா எப்படி? தண்ணியில் தாமரையில் இருக்கு இல்லையா, தண்ணியில் ஆமா. அதில் உட்காந்துருந்து மெடிடேட் பண்ணுவார், பத்மாசனம் போட்டு. அதனால் அப்படியே ஃப்ளோட் ஆகிடுவார். அது வந்து ஒரு வர்ம யோகா, அவருக்கு தெரியும். அந்த வர்ம யோகா வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அதில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் வந்து அந்த வர்மா அந்த யோகா, அதாவது அந்த அந்த டெயில் போனில் ஒரு இது இருக்குது முக்கியமானது, கீழ் நட்டல் வர்மான்னு ஒரு வர்மா. அதில் வந்து நம்ம வந்து அதை காக்சிஸ்ன்னு வரும். இப்போ நம்ம உடம்புல வந்து சொன்ன பாருங்கள் 72,000 நாடி நரம்பு இருக்குது. There also divided 8,000 life existing points. The 8,000 life existing points controlling 4,448. They are also divided into 1,008. The 1,000 life existing points controlling 108 main gates. The 108 புள்ளிகளும் உங்களை காக்குது. 4,448 டிசீசஸ் ஆல்சோ. அதான் அகஸ்தியர் பாடுறாரு, உள்ளபடி உணர்வுமாகும் உயிருமாகும் கள்ளமெற்றால் பிணியுமாகும். அந்த நோயை வந்து ப்ரிவென்ஷன், க்யூரிங், ரீஜுவனேஷன், லாங்விட்டின்னு சொன்ன பாருங்க. இந்த 108 புள்ளிகளும் 108 கேட். ஆண்களுக்கு 108 வர்மமும் பெண்களுக்கு 107 வர்மமும் இருக்குது. சரி, இப்போ இந்த வர்மம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ சமீப காலமாக சில வருடங்களாகவே வந்துட்டு இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் அப்படின்னு சொல்லி இந்த சீன வைத்தியம்லாம் நிறைய வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கு இல்லையா? ஆமாங்க, ஆமாம், ஷுவர். அதுவும் ஆக்சுவலி ஒன்று தானா இல்லை எப்படி? எல்லாம் அந்த காலத்தில் வந்து மூக்குத்தி போடுறது, காதில் கம்மல் போடுறது, மெட்டி இடுறது, கையில் ரிங் பண்ணுறது, இந்த ரிஸ்டில் எல்லாம் வளையல் போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு அக்குபஞ்சர். அதாவது வந்து அந்த வர்மா முக்கியமான இடங்கள். அதை வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ அவன் சைனீஸ் வந்து இங்கேருந்து தான் கொண்டு போயிருக்கு இந்த ஓலைச்சுவடியில் வர்மா புள்ளிகள். அதில் பொன்னூசி திறவுகோல், குண்டூசி திறவுகோல், வர்ம 4 கை மாத்திரை, வர்ம ஜீவோற்பத்தி காண்டம், வர்ம வில்லும் விசையும், வர்ம ஒடிமுறை சாரி நீண்ட அகராதி, அப்புறம் வந்து வர்ம ஆதிபீடம் 5,000, இப்படி வந்து போகர், தேரைய நரம்பு சூத்திரம், இந்த மாதிரி ஒரு 75 விதமான நூல்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நூல்கள்லையும் வர்ம ஜீவ உற்பத்தி காண்டம். மனுஷன் பிறந்ததுலேருந்து தாய் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது, எப்படி தாய் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த அப்போவே ஆண் பெண் இதிலே செயற்கையிலே வர்மம் உண்டாயிரும். தாய் வயிற்றில் இருந்துட்டு குழந்தைய வெளியில் எடுக்கிறாங்க தாதி. அப்போது புட்டத்தில் ஒரு கையும் தலையில் ஒரு கையும் வச்சுருப்பாங்க. அப்போவே 10 வர்மமும் உண்டாகிவிடும். புரியலையா? இப்போ சம் கன்ஜினிட்டல் டிஃபார்மிட்டி கூட அதில் வரும் நமக்கு. இப்போ உதாரணமாக வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதர் வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. சடனாக விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு வர்மா புள்ளி அஃபெக்ட் ஆகிடுச்சு. அந்த தண்ணி குடத்தோட மண் குடத்தோடு விழுந்து அந்த இன்டர்காஸ்டல் 10 வித் மிடாக்சல் லைன் அப்படின்னு சொல்லி வர்மா புள்ளி, ஆனந்த வாசுகால வர்மம். அந்த வர்மா புள்ளியில் அவங்கள அடிபட்டால் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் ஹைட்ரோசெல் வரும், ஹைட்ரோசெல். பெண் குழந்தை பிறந்தால் ஸ்டெரிலிட்டி வரும், மலடு வரும். அப்போ இதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? ஹைட்ரோசெல் எதனால் வந்தது அது தெரியாது. ஆனால் தாய் வயிற்றில் எங்களை அடிபட்ட பிறகு இப்படி நூல்களில் இருக்குது, வர்மா நூல்களில். அப்போவே வந்துட்டு அந்த தாய் வந்து யாருக்கிட்டே ஒரு வர்மா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வைத்தியம் பண்ணாங்கன்னா சரி பண்ணிடலாம், கரெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து அதாவது வர்மத்தில் டிஃப்ரெண்ட் பிரிவுகள் இருக்குது. படுவர்மம், தொடு வர்மம், தட்டு வர்மம், தடவு வர்மம், நோக்கு வர்மம். தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வர்மம் curing different types of diseases. Diseases called arthritis, lumbago, disc paralysis, spondylitis, migraine, prevention of cataract, cerebral palsy, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டிசம், இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களையும் குணப்படுத்துவதற்கு இதில் வந்து ஆணித்தரமான ஒரு சில வர்மா புள்ளிகள், ஒரு மைன்யூட் பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குது. அதை நமக்கு வந்து தெரிகிறது இல்லை, யாருக்கும் தெரியாது. சரியான குருகிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இதை அறிய முடியும். ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி நோக்கு வர்மம்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா? ஆமாம், நோக்கு வர்மம். பொதுவாக நோக்கு வர்மம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த சினிமாக்கள்லாம் காட்டுவாங்க இந்த மாதிரி அப்படியே பார்த்தே அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி நம்மளுடைய இஷ்டத்துக்கு எதிரில் இருக்கிறவங்கள வேலை செய்ய வைக்கிறதா நோக்கு வர்மம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் உண்மையில நோக்கு வர்மம்னா ஆக்சுவலி அதான் நான் சொன்னேன், ஒரு கண்ணில் ஐ இருக்குது பாருங்கள். நம்ம உடம்புல மிக அற்புதமான உறுப்புகள் வந்து வர்மம் என்பது சக்தி. வர்மம் என்பது சக்தி, சுவாசம், அதாவது ஜீவநிலை, உயிர்நிலை, அமுத நிலை. கண்ணும் மூக்கும் பெரிய வர்மம். இப்போ மூக்கை பிடிச்சிட்டா செத்து போயிடுறான் இல்லையா?
அப்போ வந்து நம்ம சுவாசம் தான் சக்தி, சக்தி தான் வர்மம். ஒரு பொருளை தூக்கம் சக்தி இல்லை, சக்தி இழந்துட்டோம். இப்போ சக்தியை டே டு டே லைஃப்பில் எப்படி சக்தியை கொண்டு வர்றது? டீசார்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, அன்றாடம் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துடுதா, அப்போ உங்களுக்கு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆயுள் குறையுது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுள் குறைஞ்சிட்டே வருது. அப்போ அந்த வர்ம புள்ளிகள் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த வர்ம புள்ளிகளை எப்படி தூண்டணும்? எப்படி தூண்டுனா அங்கே லாங்குவிட்டி, சக்தி பறக்குது. அப்போ சம் ரீசார்ஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. வர்மா புள்ளிகளை அப்படி ஏக்கி விட்டால் அந்த சக்தி உண்டாகும். அதுக்கு வந்து சுவாசம், ப்ரீத்திங். இப்போ ப்ரீத்திங்கில் வந்து ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் நம்ம சுவாசிக்கணும். ஆனால் நம்ம சுவாசிக்கிறது 14,400 சுவாசம் தான் சுவாசிக்கிறோம். மீதி 7,200 சுவாசம் வேஸ்ட்டாக போகுது. அகஸ்தியர் ரொம்ப அழகாக பாடுறாரு சில பாட்டுகள், அது சாங்ஸாக இருக்குது ஓலைச்சுவடியில். இப்போ வந்து தானான வயசதுக்கு 100 மெய்ய தீண்டாமல் இருக்குது என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் முதல் குரு யார் சொல்லுங்கள்? இப்போ அப்பா அம்மா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம் டாக்டர். ஆமாம், முதல் குரு வந்து மனம்தான். மனம்தான் முதல் குரு. மனம் கட்டினாலோ யோகம் கட்டும், மகத்தான ஞானமது தானே ஆயிடும், சினங்கட்டும் குருவெல்லோ அறிவே ஆசம். மனதை கட்ட வாசியை கட்ட. வாசின்னா சுவாசம், சுவாசம்னா சக்தி, சக்தி தான் வருமானா சொன்னேன். அப்போ மனசு, அந்த வாசி, அந்த சுவாசம், அந்த சுவாசத்தை நீங்கள் எப்படி ஒவ்வொரு புள்ளிகளையும் நிலைநிறுத்தணும். அதுக்கு இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த அந்த யோகா, அந்த 7 சக்கரம் இருக்குது. 7 சக்கரம்: மூலாதார, சுவாதிஷ்டானம், மணிப்பூரக, அநாகதா, விசித்திய, ஆக்கினா, 7 சக்கராஸ். அப்போ இதில் ஒரு யோகிஸ் கேன் டூ ஒண்டர்ஸ். இங்கேருந்து ஒரு நீடில் போட்டு இந்த வழியாக எடுத்துருவாங்க, வலியே இல்லாமல். நீடில் போட்டு இந்த வழியாக எடுத்துருவோம், வலியே இல்லாமல். அப்போ அங்கே பேலட்டில் உள்நாக்கு வருமன்னு, வாய்க்குள்ளே 21 வருமம் இருக்குது. வாய்க்குள்ளே 21 வருமம் இருக்குது. அதாவது வாயை நல்லா அப்படி ஓப்பன் பண்ணி அந்த ஃபிங்கரை உள்ளே கொடுத்தாச்சுன்னா சில உள் உறுப்புகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம். புரியுதா? ஓகே. இப்போ வந்து பழம் சொல்லுங்க. பழம், 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 பழம். பள்ளம், பள்ளம், பல், இல், இல், பள்ளம், பள்ளம், இல், பல்லு, பல்லு, இல், 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 இல். இந்த 3 வந்து நமக்கு உள் சர்வ அங்க வருமம். இந்த ஸ்பீச் பேசுகிறோம் இல்லையா, அந்த பேசுறதுல மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்கு. புரியுதா? இப்போ ஏ சொல்லுங்க. ஏ, ஏ. இதுங்க கை வைங்க. ஏ, இந்த இடத்துல கை வைங்க. இங்கே. ஓகே. இந்த இடத்துல இங்க வந்து ஏன்னு சொன்னா அங்க ஒரு அதிர் வரும் பாருங்க. ஏ, ஏ. அகஸ்தியர் என்ன பாடுறாருன்னா, அகஸ்தியர் ஒரு பாட்டு பாடுறாரு. ஆமென்றடங்கல் அறிய வேண்டும், ஏன் என்ற நரம்புகளில் பிடிக்க வேண்டும், 8 வாசிகளில் இருத்த வேண்டும், ஐம்பூதம் அறிய வேண்டும், வகையான காலம் அது கலகுன்னு சொன்னேன். காலம் என்பது இடம் என்பதும் பொருள், நேரம் என்பதும் பொருள். புரியலையா? அப்போ ஏ சொன்ன உடனே உங்களுக்கு இங்கே ஒரு வைப்ரேஷன் வருது. ஓம் சொல்லுங்க. ஓம், ஆம், ஓம் எல்லாம் இங்கே அசையும். வயிற்றுல ஒரு ஓ ஓ இது ஏ இங்கே அசையுது. அப்போது ஆமென்றடங்கல் அறிய வேண்டும், ஏனென்ற நரம்புகளில் பிடிக்க வேண்டும், 8 வாசிகளில் இருத்த வேண்டும், ஐம்பூதம் அறிய வேண்டும், வகையான காலம் அது விலகும் சொன்னேன். அப்போது சக்தி அங்கே பிறக்கும். சக்தி எப்படி கொண்டு வர்றது? ஏ வேர்ட்ஸ். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு எனர்ஜி. புரியுதா? அந்த எனர்ஜியை நீங்கள் தூண்டணும். ஹவ் யூ அட்டைன் த பவர்? எ மேன் who has attained ethical perfection by the continued practice of right conduct or yama niyama has got a magnetic personality. Everybody has some power. How you attain the power? அஷ்டாங்க யோகம், அஷ்டமாசித்து, இதுகளெல்லாம் இருக்குது. தசவாயுக்கள், தசநாடிகள், தசவாயுக்கள் இருக்கு. தசவாயுக்கள் வந்து பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், தேவதத்தன், கிருகரன், கூர்மன், தனஞ்சயன். 10 வாயு இருக்குது. உங்களுக்கு 10 வாயுவும் வந்து ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு இதை ஒரு தொழிலை செய்யுது. இப்போ முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. உதான வாயு ஆப்சண்ட் ஆகிடுச்சு. அபான வாயு மோஷன் சரியாக போகலை, யூரின் சரியாக போகலை, அபான வாயு ஆப்சண்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த வாயுக்கள் தான் உங்களை இயக்குது. தச நாடிகள்: இடகலை, பிங்கலை, சுழிமனை, சுங்குவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கனி, குகு. இந்த 10 நாடிகள், தச வாயுக்கள், தச நாடிகள், இதெல்லாம் இயக்குது. அப்போது தனஞ்சயன் ஒரு வாயு இருக்குது. செத்து போன உடனே பரியல் பண்ணுறாங்க இல்லையா, 3வது நாள் தான் அவங்களுக்கு தனஞ்சயன் வாயு உயிர் போகும். புரியுதா? அது வரைக்கும் அது இருக்கும். அந்த வாயு இருக்கும்.
அது அந்த வில்லேஜில் எல்லாம் குழி வெடித்து போகுதப்பா உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூனரில் கபாலம் வெடித்து உயிர் போகும். அப்போது இந்த சக்தி நமக்கு அங்கே போயிடுது. யோகிஸ் கேன் டு ஒண்டர்ஸ். அவங்களுக்கு வந்து தனஞ்சையின் வாய் போகாமல் யாருக்கு இருக்காங்களோ அவங்க வந்து என்னைக்கும் அப்படியே உயிர் இருக்கும். அந்த ஜீவ சமாதி எல்லாம் ஜீவ சமாதி. ஆமாம். அதுக்கு அகஸ்தியர் எப்படி பாடுறாருன்னா, நன்றாக காணவென்றால் ஜீவன் போனால் நலமாக காணுமடா துவாரம் உண்டு, குன்றாதே ஒருவருக்கு சொல்ல வேண்டாம், குறுமொழியாய் குறுதொட்டு காட்ட வேண்டும், மன்றாடி மான் போல மருகோருக்கு வாய்க்காத தன்மையுண்டோ வையகத்தில், தன் பெருமை கொள்ளாதே தவறிடாதே சத்தியத்தை மறவாதே தயவாய் நில்லென்று சொல்லி வைத்த நிலத்தெல்லோருக்கு நிலைகுலைந்து மாத்திரையில் மீறினாக்கள் வல்லமனே வர்மம் வந்து இழகிடாது. வர்மம் வந்துங்க அந்த இப்போ ஏ வேர்ட்ஸ் ஒன்று பாருங்க, ஏ வேர்ட்ஸ் ஆவென்ற அடங்கல் அறிய வேண்டும், ஏனென்ற நரம்பில் பிடிக்க வேண்டும். அப்புறம் வாய்க்குள்ள உள் சர்வ அங்க வர்மம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா, உமிழ்நீர் உயிர் நீர், சக்தி உமிழ்நீர். அப்போது உண்ணக்கூடிய உணவை நல்லா ரசித்து ருசித்து பசித்து ரசித்து புசித்து அப்படி நல்லா மேஸ்டிகேட் பண்ணி 32 பல்லு கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நல்லா சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னா வாயிலே கூழாக்கி உணவை அப்படியே வயத்துக்கு வேலை கொடுக்கக்கூடாது. அப்போ நல்லா எனர்ஜி அங்கே நல்லா டைஜஷன் ஆகிடுது. ஹாரா இஸ் அ ரூட். ஹாரா மீன்ஸ் ஸ்டமக். இஃப் யூ ஹாரா இஸ் ராட்டன், யூ ஆர் chronically sick. First of all, you cultivate the hara just like plant. The toxin from your stomach, food digestion from your stomach, energy stored from your, everything from your stomach. இப்போ ஸ்டமக்கையும் லிவரையும் சரி பண்ணால் ஸ்பைனல் ஓகே. அப்போது இந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்? அப்போது மெய்யை தீண்டாமல் இருக்கிறது என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். தீண்டாமல் இருக்கிறது, மெய்யை தீண்டாமல் நம்ம உடலை தீண்டாமல் இருக்குது தனியாக இருக்கிறது என்னது தெரியல. அதாவது மெய்யை தீண்டாமல் இருக்க நாக்கு, மெய் தீண்டா காலம், மெய்யை தீண்டாமல் இருக்குது. தானான வயசதுக்கு 150 தண்ணீர்கள் நிற்கும் அகவாசனை வீசும் கோனார் சித்தருக்கு அகப்படும் கொடிய மூலி. அது அவ்வளோ ஒரு மூலிகை. நாக்குக்கு பவர் அதிகமாக இருக்குது. ஏகியே எவ்வளவோ பாரடா அனுமான பூஜை வேணும், பத்திரமா இந்தெழுத்தை சுற்றி வேணும், சீரடா சிதம்பர சடாச்சரத்தை எழுதி வைத்து சீருடனை அஞ்செழுத்தால் தியானம் செய்யப்பா மூலியெல்லாம் சாபம் தீர்த்து தேலான உபசரணம் உண்டு பண்ணி கையப்பா வர்மத்தை தெரிந்து கொண்டால் கைபாகம் அறிய வேண்டும். உறவாடி சில பேர்கள் நூலாவென்று ஓவியம் போல் மொழி பேசி உனை ஏய்ப்பார், திறமான நூல் அவருக்கு வெளிவிடாதே. சீசன் என்று 12 வருடம் காத்தால் அறிவான புத்தி அவருக்கு இருந்ததானால் அப்பனை பொருள் வாங்கிய நூலைதான் ஈவதென்றால் ஆளுக்கு சிவ யோகிக்கும் இகத்துள்ள வம்பருக்கு ஈண்டாயானால் சாவது போல் கடுநரையில் உழுவாச்சனே, நீ செத்து போயிடுவ, கொடுக்காத அப்படின்னு அகஸ்தியர் பாடுறார். என்ன கொடுக்கூடாது டாக்டர்? கொடுக்காத வித்தையை நீ சொல்லி கொடுக்கக்கூடாது, யாருக்கும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால வந்து வர்மம் வந்து மர்மம், ரகசியம், சீக்ரெட். அப்பாவுக்கு தெரிஞ்சால் சன்னுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் மறைமுகமாக வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த சயின்ஸ் வந்து டெவலப் ஆகலை. இப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த வர்மா புள்ளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே அது பரிபாஷையில் வச்சுருக்காங்க. சிறப்பு டாக்டர். குரு சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த வர்மான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சக்தி தான் யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா டாக்டர்? இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்குங்கிற ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி இது என்னென்னா இப்போ கம்ப்யூட்டரில் இருக்காங்க. இப்போ நம்ம டேஸ் ஐடி தான், நீங்கள் ஐடியில் எல்லாம் ஃபுல்லாக அங்கே தான் பாவம் கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த ஹீட் ஆகி பாடி ஹீட் ஆகி குண்டலி அவ்வளோ டேமேஜ் ஆகி பித்தா வந்து அஃபெக்ட் ஆகிடுது. இட்ஸ் அ வாதா கண்ட்ரோலிங் பிலோ த ஹிப் ஜாயின், பித்தா இன் பிட்வீன் த நெக் அண்ட் த ஹிப் ஜாயின், கபா எபோவ் த நெக். நார்மல் ரேஷியோ 1/4. சம்டைம் the வாதா மிங்கிள்றது பித்தா, சம்டைம் வாதா மிங்கிள்றது கபா, சம்டைம் பித்தா மிங்கிள்றது வாதா, சம்டைம் கபா மிங்கிள்றது பித்தா. ஒன்ஸ் நார்மல் ரேஷியோ ஹேவ் சேஞ்ச் யுவர் டிசீஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் எயில்மெண்ட். இப்போ அவங்க அதில் ஹீட் ஆகி அவங்களுக்கு வந்து குண்டலி வந்து அஃபெக்ட் ஆகிடுது. அதனால் அந்த உட்காந்து டிஸ்க் பல்ஜி வரும், டிஸ்க் பொரலாப்ஸ் வரலாம், ஸ்ட்ரெஸ் வரலாம், கண் பார்வை குறையலாம், மைக்ரைன் ஹெட்டேக் வரலாம், செர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸ் வரலாம். இந்த மாதிரி பலவிதமான வியாதிகள், மைக்ரைன் ஹெட்டேக், இந்த மாதிரி கண் பார்வை குறையிறது, இந்த -3 -4 -5 இப்படியெல்லாம் போயிடுது. அப்போ இது நாட் ஓன்லி தேட், அவங்களுக்கு இந்த ஆண்மை இழந்துடுறாங்க நிறைய பேர். ஸ்பாம்னுடைய பவர் போயிடுது. ஸ்பாம் இஸ் அ மோஸ்ட் வைட்டல் எனர்ஜி. அதான் பிந்துவினாலோ மேதினி ஆச்சு, ஜந்துக்கள் எல்லாம் சிவமயமாச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஸ்பாமை வந்து அவருக்கு வந்து அந்த திக்கனிங் போயிடுது. அதனால் அவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஹெல்த்தியாக இல்லை, ஹெல்த்தி பேபி கிடையாது.
அதனால் அதை வந்து நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதை வந்து வர்மாவில் நிறைய காயகல்ப முறைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நீங்கள் கொண்டு வரலாம். அதை வந்து வெளியுறவுக்கு நம்ம கொடுக்கலாம். அதெல்லாம் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும், வெரி எஃபெக்டிவாக இருக்கும். அதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? இதெல்லாம் பேசிக்காக பண்ணால் வந்துட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்கன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம், நல்ல இதெல்லாம் இருக்க உணவுகளும் நல்ல ரிச் ஃபுட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் சம மூலிகைகள். இப்போ வந்து உதாரணமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூனைக்காளி விதை, இந்த மாதிரி சில இதுகளெல்லாம் இருக்குது. அசோகந்தா, வைத்தேனி அசோமரியம், இந்தியன் ஜின்சன் சொல்கிறோம். அப்புறம் வந்து முருங்கைப்பூ, முருங்கை விதை, இதுகளெல்லாம் நல்ல ஒரு ரிச் இதெல்லாம் இருக்குது, ஹெர்பல் சேர்ந்தது. இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ப்ரிவென்ஷன், க்யூரிங், லாங்விட்டி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துடும். இந்த ஹீட் பாடி குறைஞ்சி நல்ல ஒரு திடகாத்திரமான உடல் வரும். நீண்ட ஆயுள் வரும். ஆமாம். இப்போ நீண்ட ஆயுள் வர்றதுக்கு வந்துட்டு என்ன டாக்டர் பண்ணணும்? இந்த வர்மா புள்ளிகள் இருக்குங்க, 108 புள்ளிகள். நான் சொன்னேன், உள்ளபடி உணர்வுமாகும் உயிருமாகும் கள்ளமற்றால் புனியுமாகும். 108 புள்ளிகளையும் அன்றாட நீங்கள் ஏற்கிறது எப்படின்னா, உதாரணமாக எக்ஸாம்பிள், இப்போ வந்து திலர்த கால வர்மம்னு ஒரு வர்மா புள்ளி இருக்குது. இந்த திலர்த கால வர்மம் இன் பிட்வீன் த 2 eyebrows, that's called nasien. அங்கே அல்ஃபாக்டிவ் பல்ப் இஸ் அ பார்ட் ஆஃப் த பிரெயின். அப்போது அந்த திலர்த கால வர்மம் வந்து அந்த வர்மம் வந்து என்னன்னா, இப்போ வந்து உதாரணமாக வந்து ஒரு வர்மம் வந்து நாட் ஓன்லி அதை வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் அது தனி இருக்குது. அதுக்கு தட் இஸ் வர்மம், அந்த வர்மம் தனி. இது வந்து உங்கள் லாங்குவிட்டிக்கு அந்த வர்மா புள்ளியை எப்படி ஏற்கிறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரே வர்மா புள்ளியை அந்த நேரப்பா நெற்றி நடு புருவந்தன்னில் நேராக நெல்லிடைக்கு தாழ்வதாக தாரப்பா திலர்த காலம் அதற்கு பெயர் தட்டனவே முறிவு கண்டால் பிழையாதப்பா பேரப்பா பிழைவதும் பிழையாத காலமது திலர்த காலம் பேசுகிறேன் அதில் வர்மம் கொண்டு தின்றால் கூறப்பா வாய் பிளந்து வானம் பார்த்து இருக்குமடா குறியான நாளிகை தான் 3:45 உத்தமனே குறியான நாளிகை தான் 3:45. தட் இஸ் டைம் லிமிட்ஸ் ஃபார் எஃபெக்டிவ். வித்தின் 2 hours அதை கரெக்ட் பண்ணணும். குடுமி பிடித்திருத்தி உச்சி குணமாய் தட்டி தலையாக பிங்களையும் செவிமப்பா சார்பாக சுக்கு வைத்து ஊதுராயே ஊதிய அன்னப்பால் கணக்காய் சேர்த்து உத்தமனை கொடுத்து விடு மாறந்தானே மாறாவிட்டால் அடக்க காலம் என குறிகண்டு இழக்குவாயே. ஆக்சுவலி அங்கே என்னன்னா, ஒரு சைக்கிளில் அவர் போயிட்டுருக்காரு, ஃபாஸ்ட்டாக நின்றுட்டு மிதிச்சிட்ருக்காரு, சடன் பிரேக் பண்ணுறாரு, அந்த இடத்துல அடிபட்டுருது, ஆன் த ஸ்பாட் டெத்து வந்துடும் இந்த இடத்துல. ஆமாம், அந்த குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட், குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் திலர்த வர்மம்னு சொல்லுவோம். அந்த திலர்த வர்மத்தில் அங்கே என்னென்னா பிரெயினுக்கு டைரக்டாக கொண்டு போட்டோம்னா அல்ஃபாக்டிவ் பல்ப் இஸ் அ பார்ட் ஆஃப் த பிரெயின். அதாவது படுவர்மம், படுதல் என்பது அழிதல். படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, தட்டுவர்மம் 8, தடவர்மம் 4, நோக்கோர்மம் 1. தீஸ் ஆர் ஆல் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வர்மம். படுவர்மத்துக்கு கொஞ்சம் உதாரண எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன ஒரு படுவர்மம், படுதல் என்பது அழிதல் சொன்னேன். இப்போ வந்து பொன்னடி கமலம் உச்சி பொருந்திய தொடைகள் நெஞ்சி காலடி முதுகுபட்டி கரமது வெள்ளை தட்டி கனமதாய் முறிவுண்டாயில் தொல்லைகள் படவும் வேண்டாம் சூட்சமே மரணம் தானே, டெத் வந்துடும். இப்போது மகாபாரதத்தில் பீமன் அண்டு துரியோதனன் ஃபைட்டு நடக்குது. அப்போ துரியோதனனுக்கு உடம்பு ஃபுல்லாக வஜ்ராயுத மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அவரை கொல்ல முடியல யாரால், பீமன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். ஆனால் அவரால் இது பண்ண முடியும். அவருக்கு எந்த வர்மா புள்ளி வீக்கம் இருக்குன்னு அவருக்கு தெரியல. அப்போ இவர் கடைசியில் ஆராய்ச்சி கடைசியில் அந்த தொடையில் அடிக்கிறாரு, முடியல. பொன்னடி அவர் பாடி வச்சுருக்கார் பாருங்கள். பொன்னடி அடின்னா பாதத்து பக்கத்தில் கரண்டை வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. கிருஷ்ணர் படுத்திருக்காரு, அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. வேட அம்பை எய்கிறான். இது கேட்கும். அம்பு வந்து குறி தவறி கிருஷ்ணருடைய காலில் போய் கரண்டை வர்மத்தில் பட்டுடுச்சு. அவர் ஆன் த ஸ்பாட் டெத் ஆகுறாரு. புரியுதா? அப்போது அங்கே அகஸ்தியர் பாடுறாரு பாருங்க, பொன்னடி கமலம் உச்சி பொருந்திய தொடைகள் நெஞ்சி காலடி முதுகு வெட்டி கரமது வெள்ளை தட்டி கனமதாய் முறிவுண்டாயில் தொல்லைகள் படவும் வேண்டாம் சூட்சமாய் மரணம் தானே, டெத்து வந்துடுது. அப்போ இதை அந்த அல்ஃபாக்ட்ரி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது படுவர்மம், படுதல் என்பது அழிதல். அப்போ கிரானியல் 12 nerves இருக்குங்க. நாங்கள் வந்து படுவரம் 12, அலோபதி மாடலில் பார்த்தீங்கன்னா கிரானியல் 12 nerves. அல்ஃபாக்ட்ரி, ஆப்டிக், அக்ளோமோட்டா, ட்ரக்லியா, ட்ரைஜிமினல், அப்டசன், ஃபேசியல் நர்வ், ஆடிட்டரி நர்வ், கிளாஸ் ஆஃப் ஃபெரிஞ்சியல் நர்வ், வேகஸ் நர்வ், ஹைப்போக்ளாசல், செல்ஃப் அசசரி நர்வ். தீஸ் ஆர் ஆல் 12 nerves கண்ட்ரோல் யுவர் என்டையர் சிஸ்டம். அப்போ 12 வர்மத்துக்கு 12 நர்வ் இருக்குது. அப்போது அந்த வர்மா
இப்போ அல்ஃபாக்டிவ் நான் திலர்த வர்மம்னு ஒரு வர்மம் சொன்னேன். இப்போ அதே இதில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த வர்மா புள்ளியை நீங்கள் கரெக்டாக அப்படியே வர்மா புள்ளியை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். இதை வந்து 4 டைரக்ஷன்ஸ், நாலுகை மாத்திரைன்னு ஒன்று இருக்குது ஒரு நூல், அதில் அப்பர் லோயர் அவுட்டர் இன்னர் இந்த மெத்தட் ஆஃப் ட்விஸ்டிங் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹெட்டேக்கு குறையும், ஹெட்டேக்கும் குறைஞ்சிரும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிரும். அப்புறம் வந்து நாள்பட்ட தலைவலி, ஆமாம் மைக்ரைன் ஹெட்டேக்குக்கும் அதை எடுத்துக்கலாம். ஒரே வர்மா புள்ளி, அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்கிறோம். வாதமாய் படைக்குது, பித்த வன்னியாய் காக்குது, சேத் மசீதமாய் துடைத்து. சைனஸ் இருக்கு, சிவியர் சைனஸ், புரியுதா? அப்போ அங்கே திலர்த வர்மா அஃபெக்ட் ஆகிடுது. அப்போ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கொடுத்துட்டா சைனஸ் போயிடும். ஓகே, அது என்ன பாயிண்ட் டாக்டர் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அது தெரியலாம். அது வந்து என்ன அவங்க தப்பாக பண்ணிடக்கூடாது. ஓகே ஓகே. எதுக்கு நான் சொல்கிறேன் வந்தேன்னா, இங்கே வந்து இன் பிட்வீன் த 2 ஐப்ரோ தட்ஸ் கால்ட் நேசியன். நான் இப்போ கண்ணாடி வச்சுருக்கேன், இந்த கண்ணாடியில் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மைன்யூட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது குருக்கு தொட்டு காட்டி தந்தால் தான் தெரியும். அதான் இந்த பேசிக் நாலேஜ், த ஆர்ட் ஆஃப் வர்மம் இஸ் நீட் ஃபார் 12 years அண்டர் த குரு ஃபீட். ஆனால் இன் தீஸ் டேஸ் ஆஃப் ஹரியான் பாஸ்ட் வி cannot expect time to spend such a mastering this art. சீசன் என்று 12 வருடம் காத்தால் அறிவான புத்தி அவர் இருந்ததானால் அப்பனே பொருள் வாங்கி நூலையே நான் சொன்னேன். அப்போ நீங்கள் எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது. அதை வந்து அவன் மிஸ்யூஸ் பண்ணாமல் அதை தொட்டு குரு தொட்டு காமிச்சு தரணும். அப்போ குருகுல மேனரில் இருக்கணும். அப்போ அது இருந்தால் அதை கற்றுக் கொடுக்கலாம் ஷுவரா. இது வந்து இது ஒரு வர்மம். அப்புறம் வந்து உதாரணமாக வந்து இப்போ இந்த உறக்க கால வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. வேறுபடு நாடியருக்கு விரல்பதியும் குளியலன்ட்டு உறக்க காலம், கூறுபடு காலம் அது கொண்டதிரு வேருக்கு கொஞ்சி திரு வாய் வளர்ந்து நாக்கு தள்ளும், டங் ப்ரொட்டூடின் அவுட். அங்கே வந்து பொன்னட்டல் வர்மத்தில் அடிபட்டாலும் டங் ப்ரொட்டூடின் அவுட், இந்த உறக்க கால வர்மத்தில் அடிபட்டாலும் டங் ப்ரொட்டூடின் அவுட். இதே உறக்க கால ஹைப்போக்ளாசல் நர்வ் வருது, அங்கே வந்து நல்லா தூங்க வைக்கலாம். இன்சோமினியா பேஷண்ட் தூக்கம் வரல அப்படின்னா அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். பிபி பேஷண்ட்டுக்கு அங்கே ப்ரெஷர் கொடுக்கலாம், அதில் மைல்டாக அக்கு ப்ரெஷர் வர்மா பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ண அந்த கழுத்துக்கு கீழே. ஆமாம், இங்கே இருக்குது, காதோட சேர்த்து வரும். காதின் முன்கு அதே மாதிரி காதின் செவிக்குத்தி கால வர்மம்னு ஒரு வர்மம். காதின் முன் குருந்திங்கில் அரை இறைகன்கள் வழக்கமுடைய நெய் போல குழியும் உள்ளதாம். வளமாக அணிவிரலால் ஊன்றி தாக்க இழகாத மயக்க விட்டு ஜீவன் உண்டாம், உயிர் வந்துடும். அப்போ அந்த இடம் அதுதான். நான் வந்து லியாங் நட்டின்னு ஒரு அரசர், லியாங் நட்டின்னு ஒரு அரசர் எங்கள் சைனா ஆண்டுகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ஹார்ஸ் ரைடிங்கில் ரொம்ப கில்லாடி. லியாங் நட்டி அரசர் கீழே விழுந்துட்டு அவருக்கு ஒரு வர்மா புள்ளி அஃபெக்ட் ஆகி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லியாங் நட்டி அரசர் அப்படியே குதிரையிலேருந்து கால் மடுத்து இது பண்ணி அவருக்கு அன்கான்சியஸ் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போய் அப்படி அரண்மனைக்கு வந்தாச்சு. கொண்டு வந்து ஆஸ்தான வைத்தியர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு, கான்சியஸ் கொண்டு வர முடியலை. அப்போது அவருக்கு என்ன வருமோ எங்கே பட்டுறது ஒன்றுமே அவரால் கண்டுபிடிக்க முடியலை. அந்த மாதிரி திணறிட்டு இருக்காரு. அப்போ போதி தர்மா ஹீ வென்ட் டு சைனா. அங்கே வந்து இதை கேள்விப்பட்டு அந்த மன்னரை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, நான் அதை 100% என்னால் க்யூர் பண்ண முடியும்னு சொல்லி இவர் போயிருக்கார். போய் வந்து அவங்க ஆஸ்தான வைத்தியரை கொஞ்சம் வெளியில் உட்கார வச்சுட்டு இந்த வர்மாவை இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இதை என்ன அவரை பார்த்த உடனே கன்ஷாட் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதான் வர்ம வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வர்மத்தில் அடிபட்டிருக்கு அதை வந்து இவங்களால் அப்படியே ஐடென்டிஃபை பண்ண முடியும். வித்தவுட் ஆஸ்கிங் ஹிஸ்ட்ரி, வித்தவுட் பல்ஸ், எதுவுமே இல்லாமல் நோக்கையிலே பிணி அறியணும். கன்ஷாட் டயக்னோசிஸ், அதாவது பார்வையிலேயே கண்டு. அப்போ நோக்கு வருமோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ அந்த சக்தியை வந்து அங்கே யோகா மூலம் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த அந்த வர்மா புள்ளி வந்து செவிக்குத்தி கால வர்மம் அப்படின்னு இவர் டயக்னோஸ் பண்ணி, அந்த செவிக்குத்தி கால வர்மம் காதின் முன் குருந்தின் கீழ் அரை இறையின் கீழ் வழக்கமுட நெய் போல குழியும் உள்ளதாம். வளமாக அணிவிரலால் ஊண்டி தாக்க இழகாத மயக்கம் விட்டு ஜீவனம் உண்டாம். இல்லாதே ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம், குறுமொழியாய் குறுதொட்டு காட்ட வேண்டும். குறுதொட்டு காட்டினாதான் அது தெரியும். அங்கே ஒரு முக்கியமான வர்மா பாயிண்ட். அதை இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே வந்து அந்த அந்த லியாங் நட்டி அரசருக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு பொது இலக்கு முறை, பொதுவாக வந்து அது முக்கியமான ஒரு ஸ்டான்சாஸ் இருக்குது. அது அகசியர் வந்து அதை எப்படி அதை க்யூர் பண்ணியிருக்கு. அதை வந்து இவர் 100% இவரை வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு. கரெக்ட் பண்ணி
என்ன போதி தர்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்ன எப்படி என்ன க்யூர் பண்ணீங்க, இது எங்கள் தமிழ்நாட்டு மருத்துவக்கலை வர்ம மருத்துவம் அப்படின்னு சொல்லி இதை சொன்ன உடனே அவர் வந்து கட்டி தழுவி அவரை வந்து என்ன முறையில் இதை என்ன சரி பண்ணீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வந்து மன்னர் கேட்குறாரு. அப்புறம் இவருக்கு வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இதை இந்த வர்ம வைத்தியத்தை இங்கே கொடுங்கன்னு சொல்லி தான் அக்கு பஞ்சர் எல்லாம் அங்கே அப்படி பெருசாக இருக்கு. புரியுதா? இப்போ இங்கேருந்து தான் அங்கே போயிருக்கு. அதை திருப்பி இப்போ கொண்டு வந்து சீன வைத்தியம்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துருக்கு. அதுதான் உண்மை. அது ஜப்பான் வந்து அக்கு பிரஷர்னு சொல்லி அவங்க இது பண்ண எல்லாம் நம்ம நாட்டில் இருந்து போன நூல்கள்லாம். புரியுதா? எல்லாம் இங்கேருந்து கொண்டு போனது தான் அங்கே வெளிநாடுகளுக்கு. புரியுதா? இப்போ இதை வந்து எப்படி அந்த அது அகஸ்தியர் வந்து ஒரு அழகாக பாடியிருக்காரு. ரொம்ப அற்புதமான பாடல். அகஸ்தியர் பாடுறாரு. அண்ட சராசரம் கடந்தருளை போற்றி ஆனந்த பராபரத்தின் அருளனை போற்றி குண்டலிக்குள் அமைந்து நின்ற குகனனை போற்றி குறுமுனிகால அனுதினமும் குறிப்பாய் போற்றி கண்ட கண்ட நூல் பார்த்து கலங்க வேண்டாம் காசினியை கருத்தில் வைத்து கொண்டு பூரணமாக நின்ற பீரங்கி நூறுக்குள்ளே பூட்டி வைத்தேன். இது பாடலாக வரும். இது 6-7 வயசில் எங்கள் குரு வந்து இதை பாடியே தூங்க வைப்பார். அதாவது கண்ட கண்ட நூல் பார்த்து கலங்க வேண்டாம் காசினியை கருத்தில் வைத்து கொண்டு பூரணமாக நின்ற பீரங்கி நூறுக்குள்ளே பூட்டி வைத்தேன் வர்மத்தின் புதுமையெல்லாம் காரணமாய் நின்ற ஆதித்தன் அருள்தான் அதற்கு காப்பு காப்பதற்கு பொறிபட்டு மயங்கினோரை கருத்துடனே பார்ப்பதற்கு குறிநாள் உண்டப்பா ஏற்பதுவை கண்வட்டம் பாய்ந்து சுக்கிலம் பறந்திருக்கும் நீர் மலங்கள் அபானந்தானும் ஏற்பதுவை இக்குறிகள் நாளும் கண்டால் என் மகனை இழக்காதே எட்டிடாதே சாவதற்கும் பிழைப்பதற்கும் குறி நாள் உண்டப்பா நாடி நிலை சரியாய்ப்பாரு பாரப்பா நாள் குறியும் சரியாய் கண்டால் சீரப்பா பிழைப்பதற்கு ஐய வேண்டாம் திடமனதாய் குறுபாதம் மனதில் வைத்து ஆரப்பா அறை வீட்டில் மறைந்திருந்து ஆளதனை இடக்காலில் எடுத்திருத்தி கூரப்பா கூம்பின் மேல் கால் புறத்தை முட்டு கொடுத்துப்படி கீழ்நாடி கையால் ஏந்திய மூட்டை வளைத்து கொண்டால் ஏங்கிய சுவாசமது நேரே போகும் கைந்தன வலமாறும் முதல் தடவிக்கொள்ளு இடதுகல்லையும் அப்படியே செய்வாய் 3 வேளை. அப்புறம் முன்னும் பின்னும் கத்தரிக்கோள் மாறலாக சான்றோர்கள் கைமுறையை காண செய்யொன்னாலும் ஆன்றோர்கள் அளவு தப்பி நடக்க வேண்டாம். அது கிடந்தால் கண்சு வந்து காணும் அல்லல்ல ஆசாமி மருந்துங்கையும் அமைத்து வைத்தேன் அறிவுள்ள பிள்ளைகளை அறிந்து கொள்வீர் தொல்லையில்லா வேலின்னா வேலிப்பருத்தி டேமி ஆக்ஷன்ஸா அந்த வேலிப்பருத்தி சாரை தலையிலேருந்து உச்சிலேருந்து உள்ளங்கால் வர போட்டு இது மசாஜ் பண்ணி அதை கரெக்ட் பண்ண சொல்கிறாரு. அப்போது அசாத்திய குறிகளும் 4 ஸ்பெர்ம் யூரின் மோஷன் அண்ட் ஸ்பெர்ம் யூரின் கண்வட்டம் பாய்ந்து சுக்கிலம் பறந்திருக்கும் கண்ணில் கருவெளி ஆடாது செமன் யூரின் மோஷன் அண்ட் செமன் பாஸ் அவுட் வித்தவுட் இஸ் நாலேஜ் அந்த மாதிரி அவங்க இது போகிறது தெரியாது. அப்படி இருந்தால் அது வந்து இட் இஸ் சீரியஸ். அதனால் நீ பக்கத்தில் போயிடாத. அப்போ மருத்துவருக்கு சரியாக அது வந்து உயிர் போயிடும். அதனால் அந்த நாள் குறியும் சரியாக இருந்துட்டுன்னா இந்த பொது விளக்கமுறை கொடுத்தாச்சுன்னா சக்ஸஸ் ஆகும். இப்படி அகஸ்தியர் பாடி வச்சுருக்கார். ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒன்று சொன்னீங்க ஏங்கிற வேர்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான வேர்டு அப்படின்னு. ஆமாம். அதில் என்ன இருக்குது அந்த வார்த்தையில் ஏல? ஆக்சுவலி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆம் ஓம் இதெல்லாம் வந்து இந்த யோகாவில் வெரி அட்வான்ஸ் டெக்னிக். இப்போ ஏ சொல்லுங்க ஏ ஏ ஏ இப்போ இங்கே மூவ் ஆகுது மூவ் ஆகுதா இது அன்டைம் ஏர்லி மார்னிங் தான் செய்யணும். அதனால் இதை வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் உட்காரலாம். சின்முத்ராவில் அந்த வேர்ட்ஸை எவ்வளோ அந்த ஏன் என்ற நரம்பு சொன்ன பாருங்கள் அது வந்து கிரானியூல் 10th நர்வ் இந்த வேகஸ் நர்வ் அதை ஆக்டிவேட் பண்ணுறது அகஸ்தியர் பாடி வச்சுருக்காரு. ஆமென்ற அடங்கல் அறிய வேண்டும். ஆமென்ற அடங்கல்னா ஆமுன்னா என்னன்னு தெரியுமா? ஆமென்ற ஆ ஓ இதெல்லாம் சொல்லுங்க. ஓ இதெல்லாம் ஆம்பிளிகஸ் அடி வயிற்றுலேருந்து வரக்கூடிய. இப்போ நான் இந்த 7 ஆதாரத்தை கண்ட்ரோல் பண்ணேன். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரம் அனகதம் விசுத்தி ஆக்கினா சமி சக்கராஸ் அதை வந்து ரவுண்ட் பண்ணணும். அப்படியே சுற்றணும். சுற்றி அப்படியே கொண்டு வந்து சின்முத்திராவில்
உட்காந்துட்டு கொஞ்சம் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துட்டு 7 சக்கரத்தை நீங்கள் தூண்டணும். தூண்டி அப்படியே ரீங்கார சவுண்டு வரும் அங்கே. அப்படி யூ கேன் அட்டைன் த பவர். அப்போ நீங்கள் வந்து அந்த உள்ளுறுப்பு 7 சக்கரத்தை நீங்கள் தூண்டிட்டீங்கன்னா 72,000 நாடி நரம்புகளும் உங்களுக்கு அசைவு உண்டாகும். புரியுதா? வர்மா புள்ளிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பிளட் ஃப்ளோ நார்மலாகும். இப்போ இதை இந்த சக்கரத்தை தூண்டும் போது உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் ஏர்லி மார்னிங் அந்த 4 to 6 பண்ணிங்கன்னா யூ கேன் அட்டைன் த பவர். அது கிடைக்கும். புரியலையா? இப்போ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்லை இதில் வந்துட்டு தேர்ட் ஐ மாதிரி ஏதாவது ஓப்பன் ஆகும் டாக்டர்? இந்த மாதிரியான விஷயம் அதான் நான் சொன்னது. அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த மெய்தின்ற காலம் ஓகே அதை நீங்கள் அடையலாம். அதை வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமன்ற இந்த ஆம்பிளிகேஷன் அந்த 6-2 அதை ரகசியர் பாடி வச்சிருக்காரு. 6-2 மாணிக்க கல்லதண்டு அசை ஆளு அதிலேயாகும் வாங்கி விடும் தடுமாறும் அரச நிலை ஆலமரம் அரச மரம் 6-2 மாணிக்க கல் 12 மாணிக்க கல். மாணிக்க கல்லுன்னா என்னது? பாம்பு முத்து. புரியுதா? 12 மாணிக்க கல் அங்கே இருக்கா ஆம்பிளிகேஸில். புரியுதா? இப்போ அதை தப்பான இதில் யூஸ் பண்ணிங்கன்னா வர்மாவில் வேறு மாதிரி பிரச்சனைகள் வரும். அதை ஹீலிங் இதுக்கு தான் அதை யூஸ் பண்ணலாம். ஆமாம். ஸோ டாக்டர் இப்போ இங்கே இருக்கு இல்லையா இது மாதிரி இதில் ஏ அப்படின்றதுல வந்து என்ன ஸ்பெஷல் இதில்? அதான் ஏன் என்ற நரம்பு ஏன் இந்த வேகஸ் நரம்பு இங்கே இருக்கு. அது வா அந்த ஓம் நமச்சிவா அது பக்கத்தில் வரும். ஆமாம், அது பக்கத்தில் வரும். இங்கே வரும். எஸ், அந்த பக்கத்தில் வரும். ஆமாம், அதான் கண்டம். அது ரொம்ப முக்கியமான இடம். ஐயோ, அது எல்லா சக்கரமும் அங்கே இருக்குது. எல்லா அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அந்த இடத்துல. ஆமாம், அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வர்மா புள்ளி இருக்குது. அந்த சக்தி புறப்படும் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது டாக்டர் சில பேருக்கு தைராய்டு கிளாண்ட் அங்கே ஒர்க் ஆகாமல் இருக்கும்ல. ஆமாம், அப்படி இருக்கும்போது அது நான் அந்த சக்கராசை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா சக்கரை அதை ஆக்டிவேட் பண்ணலாம். ஆமாம். இப்போ எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு பேஷண்ட், ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட். தைராய்டு கேன்சர். அதே இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா ஆயிடுச்சு. 100% வித்தவுட் ஆப்ரேஷன், வித்தவுட் சர்ஜரி. வித்தவுட் சர்ஜரி. என்கிட்ட தைராய்டு காய்டர் ரொம்ப பெருசாக வந்துடுச்சு. ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு 18-19 வயசு. அதை காய்டரை கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணி இப்போது கல்யாணம் ஆகி 2-3 பிள்ளைகளும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஷீகேம் ஒரு நல்ல இன்ஜுரின்னா ஸ்விம்மிங் பூலில் அவங்க அடிபட்டு ஷீகேம் ஒன்லி வீல் சேர். ஷீ வென்ட் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் த்ரூ அவுட் வேர்ல்டு போயிட்டாங்க. பட் எந்த இதுவும் சக்ஸஸ் ஆகலை. எங்கிட்ட ஒரு 48 days, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அந்த அம்மாவை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி 100% க்யூர் பண்ணிட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கசின் இருந்தாங்க. அவங்களுக்கு பென்ஸ் காரில் போயிட்டுருக்க இதில் ஆப்போசிட்டில் ஒரு பென்ஸ் கார் அவங்க ஃபோன் பேசிட்டு போயிருக்காரு. அடித்து ஆன் த ஸ்பாட் ஹெட் இன்ஜுர்டு. he was admitted the ஒரு 6 months ஐசியூலே இருந்தார். ஆஃப்டர் தேட் பார்த்தீங்கன்னா அவருக்கு சில வர்மா புள்ளிகள் அஃபெக்ட் ஆகி பீப்புள் ஓடிட்டே இருக்கும். கை ரெண்டும் இப்படி ஆடிட்டே இருக்கும். அதை ஒரு ஒரு 1 or 2 months அதை 100% க்யூர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்க்யூரபிள் கேசஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி சில வர்மா புள்ளிகள் எல்லாம் தாக்கி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்த அலின்னு சொன்ன பாருங்க, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அந்த டிரான்ஸ்ஜெண்டர். அந்த மாதிரி கேஸ் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஆண்மகனை போய் கிஸ் பண்ணி சக் பண்ணிட்டாங்க. டங்கை சக் பண்ணி அது அவங்களுக்கு பீனிஸ் ட்ரான் இன்சைட். அதாவது நாக்கை இழுத்ததுனால பீனிஸ் உள்ள போயிடுச்சு. அதுக்கு சர்ஜரியும் பண்ண முடியாத ஸ்டேஜ். அப்புறம் காக்சிஸ் நர்வ் அதை நான் ஆக்டிவேட் பண்ணி அதை 100% சக்ஸஸ். நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்க டைமில் அந்த மாதிரி கேஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி கிரிட்டிக்கலான அப்புறம் ஹேங் பண்ணுவாங்க. நிறைய தூக்கில் தொங்குறது. அதில் இந்த வேகஸ் நர்வ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். இந்த ட்ரக்கியா இது பண்ணி கம்ப்ளீட்டாக பெராலிசிஸ் ஆகிடுவாங்க. இப்போ அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வர்மா புள்ளிகளை தூண்டி விட்டு அதையும் கரெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு என்கிட்ட. அது இன்க்யூரபிள் கேஸ் நிறைய வந்திருக்கு. நியர்லி 4,88,000 patients have treated and cured through Varma system. Different types of cases curing some different types of technique, Varma technique. See, entire life நான் sacrifice பண்ணியிருக்கேன். See, my thumb also change through my 7 years பண்ணுறதுனால இந்த கால் டோ வச்சும் பண்ணுவோம். இந்த மாதிரி வர்மா புள்ளிகளை அப்படியே ஆக்டிவேட் பண்ணி
சில இன்க்யூரபிள் கேசஸ் எல்லாம் க்யூர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ டாக்டர் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? இதா அதான் 6-7 வயசுலேருந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். வர்மா இது குருகுல மேனரில் இது பண்ணிவிட்டு அப்புறம் கல்லூரியில் இது அப்புறம் அங்கேருந்து சப்ஜெக்டாக கொண்டு வந்து வர்மாவை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அதை கற்றுக் கொடுத்துருக்கோம். எல்லா வர்மங்களும் ஸ்பெஷல் மெடிசனில் ஒரு பிரான்ச். அது வந்து MD சிலபஸ் கூட நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட் வர்மா இது. அதனால் நிறைய கடல் மாதிரி இருக்குது. இதை வந்து இன்னும் அதை நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஓலைச்சுவடு எத்தனையோ வருஷங்கள் ஆகும் அதை இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பாட்டு பாடிட்டே இருக்கிற வர்மம் ஒன்று இருக்குது. அது அதான் பாட்டு. ஆமாம், அது நிறைய இருக்குங்க. அதாவது வந்து இப்போது நான் சொன்ன பாருங்க, வேறுபடு நாடியருக்கு விரல் பதியும் குளியலுண்டு உறக்க காலம் கூறுபடு காலம் அதை கொண்ட பேர் கொஞ்சி திரு வாய் பிளந்து நாக்கு தள்ளும். அதாவது இன்னொரு வர்மம் பார்த்தீங்கன்னா பாலாட அதை வர்மம் வந்து ஒரு பெரிய இதுங்க. அதாவது வந்து கோப்ரா பைட். அது பக்கத்தில் யாருக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போது துரோணர் வந்து அர்ஜுனருக்கு வில்வித்தையே கற்றுக் கொடுத்தாரு, மற்ற யாருக்கும் கற்றுக் கொடுக்கல. கர்ணர் கூட பிறந்தாரு, அவருக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த பிராப்தம் இருக்கணும். எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது. அது வந்து கோப்ரா பைட். ஒரு ஆள் உங்களை வந்து மர்டர் பண்ண வரேன்னா நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிடணும், ஓடிட்டு வர்மா எக்ஸ்பர்ட்டு என்ன பண்ணணும்னா வர்மம் செய்யக்கூடாது. தன் உயிர் போல் பிறர் உயிரை பாவிக்க வேண்டும். யாரையும் அதான் வந்து வர்மம் வந்து மர்மம் ரகசியம் சீக்ரெட்னு வச்சுருக்காரு குரு. யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது. அதாங்க அவங்களுக்கு வந்து அதை நல்ல வழியில் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தான் அதை கற்றுக் கொடுக்கணும். இவங்க வந்து போய் 100 அடி தூரம் ஓடணுமா, ஓடி அதுலேயும் ஒன்று அவன் வந்து அவ்வளோதான் ஒன்று இது பண்ணிடுவேன்னு சொன்னால் அதுவும் வர்மம் பண்ணக்கூடாது. தர விளையாட்டு விளையாடிடணும். தர விளையாட்டு விளையாடுறேன்னா என்ன சொல்லுங்கள்? தட்டி விடுறதோ இல்லை, கீழே பெண்ட் பண்ணி மண்ணை அள்ளி கண்ணில் போட்டுரும். கண்ணில் போட்டுட்டு ஓடிடணும். அப்படியே வந்தால் துரோகிதரை பாராதே தட்டி போடும். அவன் வந்து துரோகம் பண்ணுறான், அவனுக்கு தான் தப்பான இதில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இவ்வளோ அதான் அந்த காலத்தில் வர்மானிகள் போகிறாங்கன்னா இப்படியே ஒரு 10 அடி தூரம் அப்படியே பெண்ட் பண்ணி அவரை வணங்கி தான் போவாங்க. ஆமாம், எங்கள் குரு பார்த்தீங்கன்னா இந்த வர்மாவை இந்த சந்தனம் இருக்குது பாருங்கள், சந்தனம் ஒரு பவுலில் சந்தனத்தை வச்சு ஒரு ஸ்டிக்கை முழு ஆள் ஃபுல்லாக இது ஒரு மேனிகன் மாதிரி ஆமாம் வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாருன்னா ஒரு இடத்த சொல்லுவார். அதான் உச்சம் கச்சம் கடகம் இந்த தி தா தி தா ஆ தா ஒவ்வொரு வேர்ட்ஸ்லாம் சொல்லுவார். அதில் நம்ம பொட்டு போடணும். அது அந்த அந்த இதை என்ன அந்த 108 புள்ளிகளில் எந்த 108 புள்ளிகளில் அந்த சந்தனத்தை அதை ஒரு ஸ்டிக்கில் அப்படியே டச் பண்ணி அங்கே அப்படி கொடுக்கணும். இப்போ இந்த தீன்னா திளர்ந்த வரணும். அப்படி ஒவ்வொரு வேர்ட்ஸ் உச்சம் கச்சம் கடகம் அப்படி சொல்லுவார். உச்சம் கச்சம் கடகம்னா உச்சி, அந்த கடகம் கச்சம்னா இடுப்பு, கடகம்னா காலு. புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளிகளையும் அப்படியே 108 புள்ளிகளை நீங்கள் போட்டு காமிச்சிட்டிங்கன்னா ஆசான் பட்டம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அதை கொடுப்பாங்க. சிறப்பு. ஆமாம், அந்த மாதிரி. உண்மையிலே உங்களோட பேசுனது ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப ஞானமாகவும் இருந்தது. உங்களுடைய சேவை வந்து இன்னும் நிறைய பேருக்கு பயன்படணும். உண்மையிலே உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.